பர்த்டே vlog பார்த்துடலாமா? வழமையாவே என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேர்ல எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்கும். சோ என்னோட அம்மா, அப்பா, நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே ஒண்ணா பார்த்து, ஆனா வழமையாவே கேக் கட் பண்றத நாங்க மறந்தது கிடையாது. சோ இந்த முறை ஐ ரியலி சர்ப்ரைஸ்ட். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்ள போறேன். சோ நைட் 12 o'clock ஷார்ப் 12 o'clock என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் இந்த முறை என்னோட பர்த்டே நாங்கள் வெட்டிங் முடிச்சு வர ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே அப்படிங்கிறதால கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு 12 விஷ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு கிஃப்ட் ரெப் பண்ணி இந்த விதத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் நான் இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதை விட ரொம்பவே சர்ப்ரைஸ்ட். பிகாஸ் நான் வந்து டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஆஸ் அ நியூஸ் ரீடராக எனக்கு மெமரிஸாக இருக்கக்கூடிய நிறைய பிக்சர்ஸ் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே அது வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி எனக்கு ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நானே நிறைய போட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசை எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு யாருமே போட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணா ரொம்ப விருப்பம். ஸோ அந்த மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் என் கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. போதும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்ல மாட்டேன். எவ்வளவு வேணாலும் போட்டோ ஃப்ரேம் தந்துட்டே இருக்கலாம், நான் வாங்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னோட போட்டோ நிறைய கொலாஷ் பண்ணி நிறைய டிசைனா அப்படியே வீட்டில் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கிஃப்ட் தான் என்னோட சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கடந்து போக. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கேக் கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். பட் வளமே என்னோட அம்மா தான் கேக் வாங்கி தருவாங்க. இந்த முறை எனக்கு கேக் வாங்கினது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ ஏர்லியாவே 25th அன்னைக்கு அவர் வந்து எனக்கான கேக் ஆர்டரை கொடுத்துட்டாரு. ஸோ 26th என்னோட பர்த்டே. ஸோ 25th கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ கேக் ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ள வரப்போ அந்த கேக்கை பார்க்குறப்போ ரொம்பவே எமோஷனல் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்னோட யூடியூப் சேனலோட நேம் போட்டிருந்துச்சு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 சேனலா தனியா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி என்னோட சிலோன் தமிழ் யூடியூப் சேனலும் அப்படிதான். ஸோ என்னோட சிலோன் தமிழ் யூடியூப் சேனலோட நேம் போட்டு ஹாப்பி பர்த்டே ஸ்டைலானு போட்டு அப்படியே சில்வர் பட்டன் போட்டிருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அது என் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கறது சிம்போலிக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதுல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கேக்ல நிறைய அர்த்தம் இருக்குது. என்னோட கரியரா இருக்கட்டும், என்னோட ஃபேஷன், என்னோட எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கனால அடுத்தடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாரு. உண்மையாவே அது எனக்கு யாருமே பண்ணல. ஸோ இவங்க பண்ணது ரொம்பவே சர்ப்ரைஸ்டா இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர் நைட் நாங்க கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன டின்னரை சாப்பிட்டு அப்படியே பர்த்டே எண்ட் ஆகிருச்சு. ஸோ மற்றொரு பிளாக்ல சந்திக்கலாம்.